ஆகவே முதல் தமிழ்தான் இன்றைக்கு 4வது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டது. மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். முனைவர் பட்ட ஆய்வினுடைய தலைப்பு வைணவ உரைவளம் என்பது என்னுடைய ஆய்வேற்றியுடைய தலைப்பு. அதாவது வைணவ உரையாசிரியர்கள் ஒரு 7 பேர் எழுதின உரைகள், வைணவ 4000க்கு எழுதிய உரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு விரிந்த பரப்பு. முதலில் வைணவ உரைகளை பற்றி ஆய்ந்து வெளிவந்த ஆய்வேடு என்னுடைய ஆய்வேடு தான். அருமை அருமை. ஆனால் என்னுடைய ஆய்வேடு நூலாக வருவதற்கு முன்பு வேறு சிலருடைய ஆய்வேடு நூலாக வந்து விட்டது. ஆனால் அவர்களெல்லாம் எனக்கு பின்னே ஆய்வு செய்தவர். எனக்கு ஆய்வேட்டை உடனே வெளியிட முடியவில்லை, அதை பின்னாடிதான் வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் வெளியிட்டேன். அது வைணவ உரைவளம் என்னுடைய அடிப்படையான ஆய்வேடு. எனக்கு திருவள்ளுவர், கம்பர் இருவரிடத்திலும் ரொம்ப விருப்பம். எங்கள் பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் திருமணம் செல்வகேசராய முதலியார். அவர் 5 மொழிகளில் வல்லவர். தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும் என்று சொன்னவர் அவர்தான். அவர் கம்பரை பற்றியும் நூல் எழுதியிருக்கிறார் கம்பர்ங்கிற பெயரிலேயே. திருவள்ளுவரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் என்ற பெயரிலேயே. எனக்கும் கம்பர் இடத்திலேயும் திருவள்ளுவர் இடத்திலேயும் ஒரு ஈடுபாடு. நான் கந்தசாமி நாயுடு கல்லூரியில் பணியாற்றிய பொழுது ஒரு மாணவரின் இடத்தில், ஐயா, என்னுடைய நண்பர் ஒரு உள் சுற்று பத்திரிகை நடத்துகிறார், சாய் தீபம் என்று அதற்கு பேர். நீங்கள் மாதம் ஒரு பக்கத்துக்கு ஒரு கட்டுரை தர வேண்டும் என்று கேட்டார். ஒரு பக்கத்துக்கு என்றால் திருக்குறள்ல ஒரு குறளை பற்றி எழுதலாம் என்றேன். சரி என்று ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். அறிவு வாயினும் அழிவு வாயினும் என்ற தலைப்புல உரன் என்னும் தொட்டியான் உரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்ற தலைப்புல எழுதுறேன். தலைப்பு என்ன சார்? அறிவு வாயுமா? என்ன சொன்னீங்க? அறிவு வாயிலும் அழிவு வாயிலும். ஐம்பொறிகள் அறிவுக்கு வாயிலும் அழிவுக்கு வாயிலும் அழிவு வாயிலும். அதற்கு அடுத்த மாதத்துக்கு ஒரு கட்டுரை கேட்டார். நான் என்ன பண்ணேன், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் வான் எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மட்டாங்க எடுப்பதும் எல்லாம். அப்ப என்ன ஆச்சு, பிற்காலத்துல அதை நூலா போடும்போது இந்த மாமழை போற்றுதுங்கிறது சிலப்பதிகார தொடராக இருந்தாலும் மக்களுக்கு விளங்காது என்று கருதி மழையே மழையே வா வா என்று தலைப்பு கொடுத்தேன். நல்லா இருக்கு. இப்படி எழுதும் பொழுது ஒரு வள்ளுவர் வழி என்று ஒரு இதழ் நடந்தது. இந்த 2 கட்டுரைகள் எழுதுறதுக்கு அப்புறம் ஆமா 2 கட்டுரைகள் எழுதி வச்சிருந்தேன். இந்த சாய் தீபம்ங்கிற பத்திரிகை நின்று போச்சு. ஏனென்றால் அதை நடத்துற பையன் விசாகப்பட்டதுக்கு மாற்றலாகி போயிட்டான். அதனால அவன் நடத்த முடியல. நான் எழுதிய 2 கட்டுரை இருந்தது. இவர் வள்ளுவர் வழி கண்ணன் அவர்கள் கேட்டபோது, ஐயா, நான் ஒரு காலத்துல தனித்தம் எழுதி வந்தேன், இப்போ ஒரு வழி பெரும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பிற சொற்களையும் கையாளலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. என்னுடைய நடை உங்களுக்கு பிடிக்கிறதோ என்னவோ. அப்படி இல்லை, அனுப்புங்கள் என்றார். அனுப்புனேன். அடுத்த மாதம் கட்டுரை கேட்டார், அனுப்புனேன். இப்படியே கேட்டு 2-3 மாதம் கழித்து, என்ன இந்த மாதத்துக்கு கட்டுரை வரவில்லையே என்றார். இப்படி ஒவ்வொரு மாதமா எழுதுறேன். ஒரு 20 கட்டுரைகள் எழுதின உடனே இந்த அறத்துப்பால் எழுதிட்டீங்களே, இதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலா போடலாமே என்றார். நான் தொகுத்து கற்பக மலர்கள்
தொகுதி 1 அறத்துப்பால் என்று ஒரு நூல் வெளியிட்டார். அதை படித்தவர்கள் அதுக்கு அடுத்து பொருட்பாலுக்கு எழுத சொன்னார். பொருட்பாலுக்கு ஒரு நூல் எழுதினேன். இதுல ஒரு வேடிக்கை நடந்தது. இந்த அறத்துப்பால் வெளியிடும் போதே நான் கம்பரை பற்றி ஆய்வு செய்து கம்பநாடர் புதிய வெளிச்சம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். இந்த கம்பராமாயணத்தை எனக்கு படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு சென்னை கம்பன் கழகத்தால் கிடைத்தது. சென்னை கம்பன் கழகம் தொடங்கிய போது கம்பராமாயணத்தை மெல்லிய தாளில் ஒரே நூலாக அச்சிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த காலத்தில் சின்மயானந்தா அவர்கள் பேசிய பேச்செல்லாம் மெல்லிய தாளில் அழகான ஒரு புத்தகமாக வந்திருந்தது. அதை பார்த்த கம்பன் கழகத்தின் செயலாளராக இருந்த கிமு அழகர்சாமி அவர்கள்தான் கம்பராமாயணத்தை கொண்டு வர வேண்டும் இப்படி என்றார். உடனே இஸ்மாயில் அவர்கள் தலைவர் அதற்கு இசைவு தெரிவித்தார். அந்த கம்பராமாயண குழுவில் என்னையும் ஒருவராக சேர்த்துக் கொண்டார். அதில் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அடிக்குறிப்பு, இப்ப சென்னை கம்பராமாயண கம்பன் கழக பதிப்பினுடைய அடிக்குறிப்பு இருக்கிறதல்லவா, சென்னை கம்பன் கழக பதிப்பு புத்தகம், அதனுடைய அடிக்குறிப்பு, அந்த அடிக்குறிப்பு பூரா எழுதக்கூடிய பணியை எனக்கு ஒப்படைத்தார்கள். அதோடு இந்த பாட வேறுபாடுகளை பார்த்து பதிப்பிக்கிறோம். அந்த பதிப்பு தேப்போமி அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடந்தது. தேப்போமி அவர்கள் என்ன சொன்னார்கள், பல சுவடிகள்ல பெரும்பான்மையான சுவடிகள்ல என்ன பாடம் இருக்குதோ அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு பதிப்பிப்பது, அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பின்னாடி ஒரு பதிப்பு கொண்டு வரலாம். இந்த பதிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்றார். அதனால அந்த ஒத்து பதிப்பு பாட வேறுபாடுகளை பார்க்கிற படியும் இருந்தது. அந்த படியிலும் நான் இடம்பெற்றிருந்தேன். இன்னும் சொல்ல போனால் தேப்போமியோடு நானும் தேப்போமியும் சேர்ந்து சில பகுதிகளை பார்த்தோம். பெரும்பாலான பாட வேறுபாடுகளை ஆசாரியாவும் நானும் தான் அவருடைய வீட்டில இருந்து பார்த்திருக்கிறோம். கிஷ்கிந்தா காண்டம் பூரா ஆசாரியனுடைய மகள் திருமணம் என்பதால ஒரு வாரம் அவரால் பார்க்க முடியாது என்பதனால அருணாசலம் பிள்ளை அவர்களோடு நானும் உட்கார்ந்து கொண்டு பாட வேறுபாடுகளை பார்த்தேன். அதனால இந்த பாட வேறுபாடுகளை தீர்மானிக்கக்கூடிய வகையில் ஒரு முறை கம்பராமாயணம் முழுவதையும் அறிஞர் பெருமக்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அடிக்குறிப்பு எழுதுவதற்காக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னொரு முறை உண்டு. அப்புறம் நான் ஆய்வுக்காக படித்த 3 முறை முழுவதும் ஒவ்வொரு பாட்டுமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இறையருளால் ஏற்படும். அதனால நான் சில புதிய முடிவுகளை கண்டேன். ராமனோடு வந்து சேர்ந்த குகன், சுக்ரீவன், வீடனன், இந்த 3 பேரும் தம்பியர்கள் என்றே இன்று வரை பேசியிருக்கிறார். அவர்கள் 3 அண்ணன்மார் என்று நான் நிறுவினேன். அருமை. ஏனென்றால் கொழுந்தி குகனை பார்த்து சீதையை, ராமன் அவருக்கு கொழுந்திங்கிறார். தம்பியருடைய மனைவிதான கொழுந்தியா இருக்க முடியும். சீதையை ராமன் குகனுக்கு கொழுந்தி என்று சொன்னால் ராமன் குகனுக்கு தம்பியாகிறான் அல்லவா? ஆமா.